இன்னைக்கு நாம ரீசெண்டா வந்த ஒரு சூப்பரான கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா இது ஒரு ஆன்கோயிங் டிராமாங்கிறதால வாரத்துல மட்டும்தான் இந்த டிராமாவோட எபிசோடு வரும். சரி டிராமாக்குள்ள போலாமா? இன்னைக்கு நாம இந்த கொரியன் டிராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். கட் பண்ண இப்ப எல்லாருமே மீட்டிங் முடிஞ்சதும் வெளியே வர சேர்மன் ஆக்சிடென்ட் பண்ணாரு அந்த பையன் தானே இவன், அவனே தான். அவனுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, எங்க வந்து என்ன பேசணும்னு கூட தெரியல. ஒரு சாதாரண இன்டர்னுக்கு இந்த ஆசை தேவையா? ஆனா அவன் பேசுனது செம மாஸ்பா. இந்த வாட்டி அவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. அப்ப நம்ம தலைவிய பார்க்க அவ அக்கா வரா. அப்பா அது உண்மையிலே நீதானா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லக்கா உன்னை பார்த்து. டேய் என்னடா பண்ற, எங்களால ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஃப்ரீயா விட்டா மீட்டிங்ல புகுந்து என்னென்னவோ பண்ணிட்டு இருக்க. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லப்பா. நான் பிரசன்டேஷன் முடிச்சிட்டு என்னோட கேபினுக்கு தான் போனேன். ஆனா சடனா பார்த்தா நான் இங்க இருக்கேன். என் உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பேய் வந்துட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையா? ஆமாப்பா நான் அந்த பிரசன்டேஷன்ல 3 கம்பெனியை சொன்னல, அவங்களோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளீனா தான் வச்சிருக்காங்க. ஆனா அந்த ஸ்டாக் கரெக்டா இல்லப்பா. அதுதான் எனக்கும் தெரியல. அதுல சில கம்பெனிலாம் மேனுஃபேக்சர் பண்ணவே இல்ல, ஆனா பண்ண மாதிரி அவங்க கணக்கு காட்டுறாங்க. அதாவது இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட பொருள் விக்கிற மாதிரி சொல்றாங்க, ஆனா அந்த மாதிரி எந்த பொருளும் விக்கல, ஆனா வித்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க. அதனாலதான் இந்த கம்பெனி எல்லாம் கைட்டி விட்டுட்டு நம்ம டீலர் கிட்டே டீல் வச்சுக்கிட்டா கம்பெனிக்கு லாபம் இல்ல. அதனாலதான் நீ இத சொன்னியா? ஆமா வேற எதுக்காக நான் சொல்லிருப்பேன். ஆமா நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நீங்க பாரு என்னாலதான் அந்த ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல நீ தப்பிச்சிருக்க. அதனால எனக்கு நீ கடன் பட்டிருக்க. அதோட நான் உனக்கு உதவியா இருந்தா என்னோட ஜாப் கன்ஃபார்ம் ஆகும்ல. அப்ப எனக்கு ஜாப் கன்ஃபார்ம் தானே. இப்போ நீ என்ன வேலையை விட்டு தூக்குனா அந்த கிழவ மாதிரிதான் உனக்கும் நிலைமை வரும். நீ என்ன பெரிய இவனா? நீ யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? இந்த கம்பெனியோட சிஇஓ கிட்ட. அப்ப தலைவன் மைண்ட் வாய்ஸ்ல, டேய் மகனே என் கம்பெனில இருந்து நீ ஆட்டைய போட்ட அந்த 300 கோடிக்கு தான்டா நான் இதெல்லாம் பண்றேன். அதை திரும்ப எடுக்க தான்டா இந்த கேமையே ஆடுறேன். சார் நம்ம டீம்ல இருந்து எந்த நியூஸும் லீக் ஆகல, நாங்க செக் பண்ணிட்டோம். யூஜின் ஐபி அப்புறம் ஹுவான் அந்த கம்பெனியோட சிஓ கிட்ட பேசிட்டோம், அவங்களும் சொல்லலையாம். அந்த புது பையன் தான் ஏதோ வளரிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் எனக்கு இது சரியா படல. நாம அவங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன? இப்ப நம்ம பண்ணா மத்தவங்களோட அட்டென்ஷன் நம்ம பக்கம் வந்துரும். ஆனா ஏதாவது பண்ணி தானே ஆகணும். நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசுறேன், அக்கௌண்ட்ஸை மறைக்க சொல்றேன். சரி எது பண்றதா இருந்தாலும் சீக்கிரமா பண்ணுங்க, அதோட சீக்கிரட்டாவும் பண்ணுங்க. அப்ப நம்ம சின்னவளோட பிஏ வந்து சின்னவ கூப்பிட்டதா சொல்ல, எதுக்காக என்ன கூப்பிட்டா? ஏதோ ஃபேமிலி விஷயம்னு சொன்னாங்க. போய் அங்க பார்த்தா நம்ம தலைவி இருக்கா. நீ உண்மையிலே இங்க ஜாயின் பண்ணிட்டியா? சோ இவளுக்காக தான் என்ன வர சொன்னியா? இவ கூட எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்ல, கம்பெனியை விட்டு போ. அண்ணா ஏய் என் அண்ணன் கூப்பிடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்க. நான் ஏற்கனவே காண்ட்ல இருக்கேன், கிளம்பிரு. நீ வேலை நல்லா பண்றதா கேள்விப்பட்டேன், எடுபடி வேலையாமே. அதோட நீ சூப்பரா காபி போடுவனும் சொன்னாங்க. எனக்காக காபி போடுறியா? கண்டிப்பாக்கா, உங்களுக்கு போடாம இருப்பனா? ஏய் என்னடி காமெடி பண்றியா? நீ எதுக்கு இப்ப அவகிட்ட காபி கேக்குற? அண்ணா நான் ஓரமா வேலை பார்த்துட்டு போயிடுறேனே, அமெரிக்கால இருக்கிறது போரா இருக்குண்ணா. அதோட அங்க நான் இருந்தா செலவு அதிகமாகும்ல. ஆனா இங்க அப்படி இல்லையே, நல்லா பேசுற, அதனாலதான் நீ செலக்ட் ஆயிருக்க போல. ஏய் நீ என்ன அவளை பாராட்டுற? என்ன உன் டீம்ல அவளை சேர்த்துக்க போறியா? ஆனா எனக்கு எதுவும் வேணாண்ணா, நான் எங்க அம்மா கூட இருக்கணும், அவ்வளவுதான். அவங்க கையால செஞ்ச சாப்பாடை நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுண்ணா. அப்படின்னா ப்ரூவ் பண்ணு. எதக்கா? உனக்கு எங்க சொத்து மேல ஆசை இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. அப்பா உனக்கு கொடுத்த அந்த கங்வான் எஸ்டேட் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துட்டு என்ன தரமாட்டியா? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லக்கா, நான் தந்துடுறேன். ஆனா என்ன வீட்டுல அலோவ் பண்ணுவீங்களா? நான் இங்கேயே இருந்துக்கலாமா? வீட்டுக்கு வரட்டா? நீ அமைதியா இருந்தா, உன்னால எந்த ப்ராப்ளமும் வராம இருந்தா நீ வரலாம். அதோட நீ எங்க தங்கச்சின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேங்கா, நான் யாருகிட்டையும் இத பத்தி சொல்ல மாட்டேன். இப்ப என்னோட பேரு கேசி. நீங்க ஓகே சொல்லிட்டா நான் இப்பவே வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு தந்துடுறேன். அப்படியா? சரி உடனே கையெழுத்து போடு. பேச்சுக்கு சொன்ன உடனே கையெழுத்து வாங்கி அனுப்பிட்டா? ஏண்டி நீ ரொம்ப மோசம்டி. அவளுக்காக அவ விட்டுட்டு போனதே அந்த ஒரு வீடு தான், அதையும் போடுங்கிட்ட. அதோட நம்ம வீட்டுல இருந்த எல்லா ஸ்டாஃபை விட அவ அம்மாவை தானே உனக்கு பிடிக்கும். அது அவங்க வேலைக்காரியா இருந்தப்ப. ஆனா நம்ம அம்மா செத்ததும் நம்ம அப்பாவுக்கு வீட்டுக்காரியா மாறிட்டாலே, அதுவும் செத்த கொஞ்ச நாள்லயே. சோ நம்ம அப்பாவுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்தேன், நம்ம சொத்துல ஒரு பைசா கூட அந்த 2 பேருக்கும் கிடைக்க கூடாதுன்னு. ஒரு வேலைக்காரிக்கு சொத்துல பங்கு கொடுக்கணுமா? அதுவும் சரிதான், வேலைக்காரங்க வேலைக்காரங்களா தான் இருக்கணும். சரி நீ ஹெல்ப் பண்ணு, உனக்கும் அம்மா மேல பாசம் இருக்குல்ல, அதனால இந்த கேம்ல நீயும் என் கூட சேர்ந்துரு. கண்டிப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்ட. அப்ப நம்ம தலைவி அவ அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா. அம்மா என்னம்மா பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. நீ? நான் இன்னும் சாப்பிடலம்மா. ஆனா ஒரு குட் நியூஸ் இருக்கு, நான் வீட்டுக்கு வரேன். என்ன வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க? நிஜமாவாமா? ஆமாமா, நான் இன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு வந்துருவேன். நான் தான் சொன்னல அவங்க மோசமானவங்க இல்லன்னு. அதே மாதிரி அவங்க கிட்ட எப்பவுமே நல்லபடியா நடந்துக்கோ, அவங்களுக்கு எந்த தொலையும் பண்ணாத, சரியா? சரிமா நான் நைட்டு வரேன், போனை வைக்கிறமா. போனை கட் பண்ணிட்டு அவ
திரும்பினா அங்க நம்ம தலைவன் நிக்கிறான். ஐயோ பயந்துட்டேன், அதுங்க அவ்வளவு நல்லவங்க இல்லையே, அதுவும் ஓசில எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சொல்லு உன்கிட்ட இருந்து என்ன புடுங்குனாங்க? அதையாண்டா நீ கேக்குற? ஏய் உனக்குன்னு இருந்தது அந்த சொத்து தான், அதையும் எழுதி கொடுத்துட்டியா? சொல்லு என்ன கொடுத்த? நான் எதை கொடுத்தா உனக்கு என்னடா? எதுக்குடா என் விஷயத்துல நீ தலையிடுற? அப்படின்னா எழுதி கொடுத்துட்ட. ஏய் சில்வண்டு, நீ சரியான ஏமாந்தங்கோலி. ஆமா இவைய தன்னோட ஐடென்டிட்டியை மறைச்சி வாழ்றா. தான் அப்பாவை பழி வாங்க போறதா சொன்னா இவ்வளவு அமெரிக்காவுக்கு அனுப்புனதே இவளோட சேஃப்டிக்காக தான். அப்படி இருக்க இங்க வந்தா ரிஸ்க்னு தெரிஞ்சும் எதுக்காக இவ இங்க வந்தா? கட்பனா நம்ம மூத்தவனோட ஆளுங்க இருக்காங்களே அவங்க பேசுறத நம்ம தலைவி ஒட்டு கேட்டுட்டு இருக்கா. டைரக்டர் சாங் ரொம்ப பயங்கரமான ஆளப்பா. அவர் எப்படியோ பேசி அந்த ப்ராஜெக்ட ஓகே பண்ணிட்டாரு. ஆனா அவரை விட ஸ்பீடு அந்த சின்னவ தான். அவங்க வேற லெவல்ல ஸ்பீடா போறாங்க. அவங்க அந்த சாலிட் பேட்டரி கம்பெனியை வாங்க போறதா நியூஸ் வந்திருக்கு. அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கெமிக்கல் கம்பெனி தான் இந்த வாட்டி வின் பண்ணுமே அப்படின்னு பேசுறாங்க. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம தலைவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அதாவது தலைவி என்ன பண்றான்னு நம்ம ஹீரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்பான தலைவி கேண்டீனுக்கு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஆபீஸ்ல கிளீனிங் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே அவங்க கிட்ட போய் கடையில போடுறா. என்னம்மா நிறைய வாங்கிட்டு வந்திருக்க? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடுங்க, செம டேஸ்டா இருக்குமா? செமையா இருக்குல்ல? ஆமா சரி இதையும் சாப்பிடுங்க. சரி ஏன் இவ்வளவு ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்க? நீ ரொம்ப பணக்காரி போல. சரி அதை விடுங்க, நீங்க இப்ப வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிட்டீங்களாமே? ஆமா கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் மாறிட்டேன். அந்த ஜேவுங்க அவ பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஆச்சு. அப்ப நீங்க அவங்க கூட தான் இருக்க போறீங்களா? அதாம எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணு பயங்கர டார்ச்சர்னு கேள்விப்பட்டேன். ஆனா ஒண்ணுமா ரெண்டு பேரும் டார்ச்சர் தான். அந்த டார்ச்சரை சமாளிக்க தான் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு தெம்பா போய் வேலை பாருங்க. சரி இந்த குப்பைய நான் எடுத்துட்டு போறேன். இதையும் நம்ம தலைவன் வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இதெல்லாம் ஒண்ணு சேர்க்கவே 2 நாள் ஆகும் போலயே. இதுல ஏதாவது எவிடன்ஸ் மட்டும் தானே பாப்போம். கட் பண்ணா இன்னொருத்தருக்கும் ஐஸ் வைக்கிறா. என்னமா சொல்லிட்டு வர மாட்டியா? நீங்க வேலை பாக்குறீங்க, அதுவும் ரொம்ப பிஸியா இருக்கீங்க, அதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அவசியமாமா? சரி நீங்க நவுந்து போங்க, நான் தொடக்கிறேன். தேவையில்லமா நானே பாத்துக்கிறேன். அட நான் தொடச்சுக்கிறேங்க. சரி பெரியவரு அந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணிட்டாராமே? ஆமா செம்மையா பண்ணிட்டாரு. என்ன இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் தான், அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டாருன்னா அவருதான் அடுத்த சேர்மன்மா. சரி அதை குடிச்சிட்டீங்களா? கொடுங்க, நான் போய் அதை குப்பையில போட்டுடுறேன். அப்ப தலைவிக்கு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது. இந்த காரை பார்க்கும் போதுதான் நமக்கும் கார் வாங்கணும்னு தோணுது. ஆனா கையில வேற காசு இல்லையே. சரி காசு தான் நிறைய இருக்கே, போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் அந்த சீக்ரெட் ரூமுக்கு போய் அவனுக்கு வேண்டிய காசை எடுக்கிறான். காசை எடுத்துட்டு வெளியே வரும்போது நம்ம தலைவி கிட்ட மாட்டிக்கிறான். டேய் உனக்கு எப்படி என் அப்பாவோட பாஸ்வேர்டு தெரியும்? டேய் ஒரு நிமிஷம் நில்லு. டேய் ஏதாவது திருட வந்தியா? நீ தான் என்ன ஃபாலோ பண்ணனு எனக்கு தெரியும். அந்த 2 பேர்ல நீ யாருக்கு வேலை பண்ற? சொல்லுடா, போலீஸை கூப்பிடுவா. உண்மையை சொல்லு. வலிக்குது, முதல்ல கையெடு. நீ முதல்ல கையெடு, நான் சொல்றேன். கட் பண்ணா கம்பெனியோட மொட்டை மாடியில அவங்க பேசிக்கிறாங்க. எவ்வளவு பணம் உனக்கு? எவ்வளவு தைரியமா இருந்தா இதை எடுத்துருப்ப? இப்பவே நான் போலீஸுக்கு கால் பண்றேன். சொல்றத கேளு, உங்க அப்பா தான் இதை பண்ண சொன்னாரு. அவர்தான் எனக்கு அந்த பாஸ்வேர்டை சொல்லி அந்த சேஃப் லாக்கர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துக்க சொன்னாரு. இல்ல எனக்கு எப்படி அந்த பாஸ்வேர்டு தெரியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. முதல்ல என்கிட்ட சாரி கேளு. அதோட நீ எதுக்கு என் அப்பாவை இழுக்கிற? நீ அண்ணனுக்கு தானே வேலை செய்யற. அவங்க எவ்வளவு தரேன்னு சொன்னாங்க. என் காலை உடைச்சி என் கரியரை காலி பண்ணவங்க அவங்களுக்கு எப்படி நான் வேலை செய்வேன்? என்ன சொல்ற? என் காலை உடைச்சது உன் அண்ணனும் உன் அக்காவும் தான். என்ன அப்புறம் எதுக்கு என் அப்பா மேல பழி போட்ட? இது எப்படி உனக்கு தெரியும்? உன் அப்பா தான் சொன்னாரு. நீ தானடா என் அப்பாவை மாட்டி விட்ட. இப்ப என்னடா உளறிட்டு இருக்க? என் கூட மரியாதையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா, அப்பதான் நான் உன்னை நம்புவேன். என்னால வர முடியாது. உன் ஃபேமிலிக்கு எதிரா என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரம் இல்லைன்னா தேடு, யாரும் நம்மளனா நம்ப வை. ஆம்பளை தானே நீ, செஞ்சு காட்டு. சில்வண்டு இப்பதான் புரியுது உனக்கு உன் அப்பா மேல எல்லாம் கோவம் இல்ல, அந்த 2 பேர் மேலயும் தானே உனக்கு கோவம். அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கிற. உன் அப்பாவுக்கு நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற. சொல்லு, நீ ஏன் இங்க வந்த? உன் ரியல் டேலண்ட் என்னன்னு உன் அப்பாவுக்கு காட்ட வந்தியா? ஆனா உன் டேலண்ட் என்ன? சிஎஸ்ல வேலை செய்யற எல்லார் கூடயும் போய் சாப்பிடுவ, அவங்க சொல்ற வேலைய யோசிக்காம செய்வ, குப்பாளுவ, கார தொடுப்ப. இதுதான் உன்னோட டேலண்டா? ஆனா நீ இதெல்லாம் எதுக்கு பண்றன்னு நான் சொல்லவா? இதெல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்ல. அந்த 2 பேரை விட நீ தான் பெஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற. வாய முடுறியா? நான் ஏண்டி வாய மூடணும்? உன் அப்பாவால ஒதுக்கப்பட்ட பொண்ணு வெத்து வெட்டி இல்ல, கெத்துன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற. நான் சொல்றது ஒன்னும் தப்பு இல்லையே அப்படி நம்ம ஹீரோ சொன்னதும் தலைவி அவனோட வயித்துல ஊங்கி குத்துறா. நான் உங்ககிட்ட ஏற்கனவே பல தடவை சொல்லிருக்கேன், என் விஷயத்துல தலையிடாதன்னு, என் அப்பா மாதிரியே என்கிட்ட பேசாதன்னு. சில்வண்டு என்ன பயந்துட்டியா? நான் உங்ககிட்ட சொல்லிருவேன்னு பயமோ? அப்புறம் நீ இந்த கொரியாலேயே கால வைக்க முடியாது, அப்புறம் உங்க அம்மாவையும் உன்னால பார்க்க முடியாது. உண்மைதானே? நீ என்கிட்ட மட்டும் ஓவரா சீன் போட்ட, உண்மையா சொல்லிருவேன். அப்புறம் உன்னையும் உன் அம்மாவையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல தலைவிக்கு பயங்கரமா கடுப்பாயிருது. உடனே ஹீரோ பார்த்து கத்துறா, ஹுஜின் சத்தம் போடாத, கொஞ்சம் அமைதியா இரு. உன்னோட இந்த மொக்க பிளான் எல்லாம் ஒர்க் ஆகுமா? இனிமே நீ என் கூட இருந்து வேலை செய். சிஎஸ் அவங்க கிட்ட தரமாட்டேன்னு சேர்மனுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். அவங்க 2 பேரும் ஆட்டையை போட்ட
பணத்தை திரும்ப கொண்டு வருவேன்னு சொல்லிருக்கேன். நீ யார் கூட சேரணும்னு நினைக்கிறியோ அது நான் தான். காசை வச்சுதான் அவங்க காலை வார போறேன். எப்படி? ஆல்ரெடி நீ பார்த்திருப்பியே அந்த பிரசன்டேஷன்ல நான் அந்த 3 கம்பெனியோட பேரை அறிவிச்சேன், மறந்துட்டியா? அதுதான் நான் போட்ட முதல் பாம். இப்ப நம்ம தலைவி ஹீரோ சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு அவ வீட்டுக்கு போறா. அங்க எல்லாருமே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்க. அப்பதான் தெரியப்படுது நம்ம டாக்டர் நம்ம சின்னவளோட புருஷனும் போன்ல ஒருத்தர்கிட்ட பேசினால அவ வந்து நம்ம மூத்தவனோட பொண்டாட்டினும் தெரியப்படுது. 15 வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கு நான் வந்து. இதுதான் நீ சொன்ன சர்ப்ரைஸா? அவளுக்கு அவங்க அம்மா கையில சாப்பிடணுமா? நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? அவளால எதுவும் பண்ண முடியாது. அவ நம்ம கண்ட்ரோல் தான். உன் தங்கச்சி அப்படி சொன்னாலா? இல்ல நான் தான் சொன்னேன். நான் தான் அவளை இங்கேயே இருக்க சொன்னேன். உனக்கு தெரியும்ல வீட்டோட முடிவெல்லாம் எடுக்கிறது எப்பவுமே மூத்தவன் தானு. அம்மா எங்க? அவங்க உன் ரூம கிளீன் பண்றாங்க. ஏன்னா அவங்க ஹவுஸ் கீப்பர் தானே. அம்மா பாட்டி ஏன் கிளீன் பண்ணணும்? அவங்க இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு ஹவுஸ் கீப்பரா. அப்படியா? என்னால நம்பவே முடியல. இது உண்மையாமா? ஆமா உண்மைதான். அவங்க இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்தவங்க தான். நம்ம தலைவி முன்னாடியே அவளோட அம்மா அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப அவளோட அம்மா அங்க வர, ஏய் நீ வந்துட்டியா? அம்மா என்னமா ட்ரெஸ் இது? நீ வரல, அதனாலதான் உன் ரூம் கிளீன் பண்ண சொன்னேன். ஹவுஸ் கீப்பிங்ல வேலை செய்யறவங்களாம் இந்த மாதிரி ட்ரெஸ் தானே போடுவாங்க. சோ உங்களுக்கு அந்த ஆடம்பரமான பெட் தேவையில்லை. நீங்க 2 பேருமே அந்த ரூம்ல இருங்க. அதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. என்ன உன்னால முடியாதா? ஏய் வா நம்ம ரூமுக்கு போலாம். சின்ன வயசுல உன் ரூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரிதான் இப்பவும் இருக்கு. வா போலாம். சரியாண்ணா? அப்புறம் அக்கா நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவங்க ரூமுக்கு போக, ஆனா அந்த ரூம்ல ஒரே பெட் தான் இருக்கு. அந்த அளவுக்கு வசதியும் இல்ல. ஆக்சுவலா ரொம்ப நாளா அந்த ரூம் பூட்டி கிடக்குது போல. இங்க ஒரே பெட் தாமா இருக்கு. இன்னொரு பெட்டை நம்ம வாங்கணும். இப்போதைக்கு நீ என்னோட பெட்டையே ஷேர் பண்ணிக்கோ. இது ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கும். அம்மா என்னம்மா? இங்க வா, இங்க வந்து உட்காரு. சொல்லுமா, உனக்கு இங்க இருக்க பிடிக்கலனா வா நம்ம போயிடலாம். ஏன் அப்படி சொல்ற? இது நம்ம வீடு தானே. அதோட உன் அப்பா சீக்கிரமா குணமாயிருவாரு. அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. இந்த வீட்டுல 30 வருஷமா குப்பை கொட்டி இருக்கேன். வெளியே போகணும்னா முடிவு எடுத்துட்டு நானா விருப்பப்பட்டு போகணும். இவங்க பண்ற டார்ச்சருக்காகலாம் போக கூடாது. அம்மா இனிமே நான் உன் கூட டெய்லியும் இருப்பேன். உன்னை ஹாப்பியா பாத்துப்பேன். அட என் பொண்ணு வளர்ந்துட்டா பாரு. நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப நாளைக்கு பிறகு உன்னை கட்டி பிடிக்கிறேன். கட்பான தலைவி அவ ரூமை விட்டு வெளியே வந்து அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அப்பா அவளோட அக்கா அங்க வர, என்னடி என்ன பார்த்துட்டு இருக்க? இல்லக்கா ஃபேமிலி போட்டோ எதுவும் இல்லையே. ஃபேமிலி போட்டோவா? அதெல்லாம் நார்மலான வீட்டுல தான் இருக்கும். நாம ஒன்னும் நார்மலானவங்க இல்லையே. சரி நாமன்னு சொல்லி உன்னையும் சேர்த்துட்டேன் பாரு. நீங்க வேணா அப்படி இருப்பீங்க, ஆனா நாங்க அப்படி இல்ல. நாங்க பணக்காரங்க, ஆனா நீங்க வேலைக்காரங்க. உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், இத மண்டையில ஏத்துக்கோ. நீ வந்ததுக்கான காரணம் உண்மையிலே பழி வாங்குறதுக்காகவா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை இப்பவே அழிச்சிரு. அட என்னக்கா இப்படி சொல்லிட்ட? நான் எப்படி பழி வாங்குவேன்? அந்த அளவுக்கு நான் ஒருத்தர் இல்லக்கா. நான் என் அம்மா கூட இருக்கதா வந்தேன். நான் உங்க காலடியிலேயே கிடப்பேங்கா. ஏய் நீ எந்த தகுடு தத்தமும் பண்ண ட்ரை பண்ணாத. அப்புறம் என்ன அக்கான்னு கூப்பிடுறத நிப்பாட்டு. முடிஞ்ச வரைக்கும் என் கண்ணில் படாத. கொஞ்சம் அடக்கி வாசி. அதுதான் உனக்கு பழக்கப்பட்ட விஷயமாச்சு. அப்படி இருந்தாதான் உன்னால இந்த வீட்டுல குப்பை கொட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து போயிடுறா. அம்மா இன்னும் கொஞ்ச நாள் தாமா அவங்க பண்ண எல்லாத்தையும் வட்டியும் முதலமா திருப்பி கொடுப்போம்மா. கட் பண்ணா தலைவனோட ஆபீஸ காட்ட, மேனேஜர் நீங்க அதை பாக்கலையா? இப்பதான் பார்த்தேன். ஆர்டர் போட்டுட்டேன். நான் அதை கேட்கல. இந்த மெசேஜ பாருங்க. சிஎஸோட சேர்மன் ஆகிறதுக்கு வாரிசா இருக்கணும்னு அவசியம் இல்லையா. யார் வேணா சேர்மன் ஆகலாமா. கட் பண்ணா டைரக்டர் காட்ட, அப்பா அவங்களோட பிஏ வந்து டைரக்டர் அந்த ஜாங் இப்ப ஸ்பெயின்ல தான் இருக்கான். அவன் தான் நியூஸ்ல சேர்மனை பத்தி தப்பா பேசிருக்கான். ஆடிட்டிங் டீமோட ஜோவ அனுப்பு. அவர்தான் இதுக்கு சரியான ஆளு. சரி நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சீக்கிரட்டா ஹேண்டில் பண்ணு. கண்டிப்பா. கட் பண்ண நம்ம தலைவன் ஆபீஸுக்கு வர, அப்ப தலைவியும் வரா. வாமா சில்வண்டு, உசுரோட தான் இருக்கியா? வீட்டுல நல்ல டோஸா? உன்னை துரத்திடுவாங்கன்னு நினைச்சேன். இல்ல வீட்லயே கிடப்பேன்னு நினைச்சேன். ஆனா வந்துட்ட. நான் இன்னும் உன்னை நம்பல. நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இதை பண்ணிட்டு இருக்க. நிஜமா என் அண்ணனை கவுக்க போறியா? அண்ணன் சொன்னதும் அவன் வந்துட்டான் பாரு. நீங்க தான் சேர்மன் ஆக போறீங்களாமே, கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள். அங்க பாத்தியா அதுக்குள்ள சீன் போடுறான். ஆனா உனக்கு தெரியுமா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கூட்டத்துல நெருப்ப பத்த வச்சிருக்கேன். அது கூடிய சீக்கிரத்துல வெடிக்க போகுது. அது வெடிக்கும் போது சாதாரண வெடியா இருக்காது, ஆட்டோ பாமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க வேலை செய்யற இடத்துக்கு வர, அங்க வந்தா எல்லாரும் பிஸியா இருக்காங்க. நான் சொன்னேன்ல பாம் வெடிக்க போகுதுன்னு. பாத்தியா வெடிச்சிருச்சு. எல்லாரும் தீயா வேலை செய்யறாங்க. இப்ப நிறைய முதலைங்க வெளியே வர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட டேபிளுக்கு போக, அப்ப நம்ம தலைவி இருக்கால, அவ என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. டேய் என்னடா ஆச்சு? அந்த சேல்ஸ் டீம் காரனுங்க மறுபடியும் சீன் போடுறானுங்க. நாம இந்த வாரமே இன்வென்டரியை க்ளோஸ் பண்ணணும். ஆனா அவனுங்க கோஆபரேட்டே பண்ண மாட்டானுங்க. கால் பண்ணா கூட அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. அந்த லிஸ்ட கூட நான் ஹெல்ப் பண்றேன். அப்புறம் மிஸ்டர் ரோஜின் நீங்களும். ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ கால் பண்ணி அவங்க கிட்ட பேசுறான். ஹலோ நான் ஹூஜின் பேசுறேன். மெட்டீரியலோட டீம் 2ல இருந்து. சேல்ஸ் டீம்
டீமோட செட்டில்மெண்ட் ஃபைல் இன்னும் எங்களுக்கு வரலி. நான் தான் அனுப்புறேன்னு சொன்னேனே, ஏன் உசுர வாங்குற? இங்க பாரு தம்பி, நாளைக்குள்ள ஃபைல் வரலன்னு வச்சுக்கேன், அப்புறம் நான் ரிப்போர்ட்ல எம்டின்னு போட்டு அனுப்பிடுவேன். என்னையா சொல்ற? டேய், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? தம்பி, நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரியுமா? டேய், அதுக்கு முன்னாடி நீ யாருகிட்ட பேசுறன்னு தெரியுமா? நீ ஃபைல்ஸ் அனுப்பலனா நாளைக்கு ரிப்போர்ட்ல எம்டின்னு போட்டு சப்மிட் பண்ணிடுவேன். உனக்காகலாம் போய் கணக்கு எழுத முடியாது, அது தப்புன்னு உனக்கு தெரியாதா? ஏய் ஊஜின், என்னடா பண்ற? கொஞ்சம் வாய முடியா? இங்க பாரு, நாளைக்குள்ள நான் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிடுவேன். அதுக்குள்ள நீ அதை அனுப்பல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிடுறான். அப்ப நம்ம மேனேஜர், அதான் சோடா புட்டி, அவனும் ஷாக் ஆக அங்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. யோ என்னாச்சு? ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? எம்டி காலமா? சேல்ஸ் டீம் கிட்ட இப்படிதான் பேசுவியா? ஒரு டீம்ல முட்டாள்னு ஒருத்தர் இருப்பான், ஆனா நீ அவனுக்கும் மேல முட்டாளா இருக்கியே. டேய், இவன் கிட்ட யாரடா போன் கொடுத்தது? அவனுக்கு தான் எந்த ஒர்க்கும் கொடுக்காதீங்கன்னு அவன் ஒரு ட்ரெயினின்னு சொன்னல. ஹலோ ஹலோ சோடா புட்டி, இங்க வா. லைஃப்ல சில விஷயங்கள் நம்மள ரொம்ப ஹட் பண்ணும். அதுல என்ன ரொம்ப காண்டாக்குற விஷயம் என்ன தெரியுமா? சாதாரண ஆளு எனக்கு ஆர்டர் போடுறது. சேல்ஸ்காரனுங்க நம்மளை விட கொஞ்சம் கீழே தான். அப்புறம் ஏன்டா நீங்க அவங்கள பார்த்து பயப்படுறீங்க? டேய், அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இங்க பாரு, ஸ்ட்ராங்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? நாம அவங்கள மலை உச்சில இருந்து தள்ளி விட்டா அப்ப யார் கீழே விழுவாங்க? அப்புறம் யாரு உசுரோட இருப்பாங்க? தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுப்பா. அதோட கொஞ்சம் தள்ளி நின்னு பேசு. தள்ளி நின்னு பேசுறதை விட கொஞ்சம் தனியா போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை மீட்டிங் ரூமுக்கு கூப்பிட்டு போறான். இங்க பாரு, நாம அவங்கள காலி பண்ண போறோம். அதுக்கான பிளானை நான் போட்டுட்டேன். நீ ஓகேன்னு சொன்னா மட்டும் போதும். நீ முதல்ல உன் பிளானை சொல்லு. பிளான் என்னன்னா, எந்த கம்பெனியா இருந்தாலும் கெத்து தான் முக்கியம். மாசம் மாசம் இந்த மாதிரி சண்டை போடுறதுக்கு பதிலா நடுவுல இருக்கிற அந்த புரோக்கரை தூக்கிடுவோம். இனிமே சேல்ஸ் டீமை கட் பண்ணிட்டு டைரக்டா டீலர் கிட்ட இன்வென்டரிய வாங்கலாம். ருஜின், இங்க பாரு, விஷயம் என்னன்னா, நம்ம எப்பவுமே அடக்கி தான் வாசிக்கணும். இங்க கெத்தா இருக்கிறத விட பிரில்லியண்டா இருக்கணும். பேசாம சேல்ஸ் டீம் கிட்ட சாரி கேட்டுரு. அதோட இது என்ன சாதாரண விஷயம் நினைச்சியா? இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வெண்டார்ஸ் இருக்காங்க தெரியுமா? 1000க்கு மேல இருக்காங்க. அவங்க வெறும் வெண்டார்ஸ் தானே. அவங்களுக்கு ஃபில் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் பண்ணணும்னு சொல்லிட்டா பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதோட நாம சப்போர்ட் டீமுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். எப்படியும் ஸ்டாக் லேட்டா வந்தா சப்போர்ட் டீம் அவங்களோட ஃபண்டை நிப்பாட்டிடுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் ஆகாதுல. ஓகே தானே? ஆனா இதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஆள் இல்லையே. ஆள் இல்லனா வேலைக்கேடு. அது என்ன சிம்பிள் மேட்டர் நினைச்சியா? ஆமா, நான் ஏன் உனக்கு பதில் சொல்றேன்? நான் ஒரு மேனேஜரியா? இங்க பாரு, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? டெம்பரவரியா வேலை செய்ய நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு வேலை வாங்குவோம். நல்லா வேலை பார்த்தா டீம் ஸ்ட்ராங் ஆகும். நம்ம டீம் பெருசா மாறினா, பெரிய டீமா இருந்தா மரியாதை தானா கிடைக்கும். அப்ப சேல்ஸ் டீமோட ஆளு கொடுத்த அங்க வரான். ஓ, நீ தானே அந்த ஊஜினு? போன்ல ரொம்ப திமிரா பேசுன. யாரு சொல்லி கொடுத்து பேசுன? இந்த டீமோட மேனேஜர் இருக்கானே, அவன் சொன்னானா இப்படி பேச சொல்லி? அவனே ஒரு ஜால்ராவாயன். அவன் சொல்லி சீன் போடுறியா? ஜால்ராவா? மேனேஜர் பார்க்கே, நீங்க எப்படி சொல்லிட்டு வர மாட்டீங்களா? இந்த புது பையன் ரொம்ப கடுப்பேத்துறான். தப்பா வந்தாங்க. நீ எப்படி என்ன ஜால்ரான்னு சொல்லுவ? என்ன பார்த்தா உனக்கு எப்படி காமெடி பீஸ் மாதிரி தெரியுதா? யோ மேனேஜர், இவங்கிட்ட எதுக்கு நாம பேசணும்? டைரக்டா இந்த டீமோட எம்டி கிட்ட பேசிடுவோம். உடனே ரெண்டு பேரும் எம்டி கிட்ட போய் பேச. இப்ப நீ என்ன சொல்ல வர? சேல்ஸ் டீமோட சண்டை போடணும்னு சொல்ல வரியா? ஆமாங்க, அவங்க அனுப்புற ஸ்டாக்ஸ்லாம் கரெக்டா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிடுவோம். எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க ஏதோ தப்பு பண்றாங்கன்னு. அதுவும் நமக்கு வர ப்ராடக்டோட பிரைஸ் வந்து ரொம்ப அதிகமா கட்டுறாங்க. அதாவது டீலர் கிட்ட இருந்து வாங்குற ப்ராடக்டோட விலைய அவங்க வேற ஒரு விலை வச்சு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதை கொடுத்து நம்மள ஏமாத்துறாங்க. டேய், நீ சொல்றது என்ன சாதாரண விஷயமா? நீ சொல்ற ஆளுங்க மூத்தவரோட ஆளுங்க. கொஞ்சம் தப்புனா கூட நம்மள காவு வாங்கிடுவாங்க. சரி, என்கிட்ட ஒரு உண்மையை சொல்லு. நீ கண்டிப்பா ஒரு வெத்து வெட்டு. உனக்கு இந்த மாதிரிலாம் ஐடியா வராது. அதோட நீ எப்பவுமே பிரச்சனை வந்தா தூரம் போறவன். உன்னால இந்த மாதிரி ஆட்டோ பாமெல்லாம் போட முடியாது. இந்த ஆட்டோ பாம் போட்டது யாரு? அந்த பைத்தியக்காரனை உடனே வர சொல்லு. அது வந்து இவன் தான் சார். அப்ப நம்ம தலைவன் உள்ள வரான். அந்த இன்டர்னா இவன் ஐடியா வச்சுதான் நீ வந்து என்கிட்ட சொல்றியா? யோ, இவன் நம்ம கம்பெனில சேர்ந்த 2 நாள் தான் ஆகுது. காமெடி பண்ணிட்டு இருக்கியா? இவனுக்கு நம்ம கம்பெனியை பத்தி என்ன தெரியும்? இவன் சொல்ற ஐடியா வச்சு அந்த முதலைங்களோட சண்டை போட சொல்றியா? என்ன எம்டி, சேல்ஸ்காரங்களை பார்த்து பயப்படுறீங்களோ? என்ன பயப்படுறானா? இல்ல அந்த டீமோட சண்டை போட்டா ரிஸ்க்ல மாட்டிப்பீங்கன்னு பயப்படுறீங்களா? டேய், கொஞ்சம் அடக்கி வாசிடா. இல்ல இல்ல, அவன் பேசட்டும். நான் ஏன்டா பயப்படணும்? அப்படி என்ன ரிஸ்க் வரப்போகுது அது உங்களுக்கே தெரியுமே. எப்பவுமே ஒரு கம்பெனியோட மெயின் பில்லர் எது தெரியுமா? ஒன்னு சேல்ஸ் டீம், இன்னொன்னு மேனேஜ்மெண்ட் டீம். இவங்க தான் கம்பெனியோட மெயின் பில்லர்ஸே. இந்த 2 டீம்ல யாருக்கு அதிக பவர் இருக்குன்னா சண்டையே போடுவாங்க. ஆனா இப்ப சேல்ஸ் டீம் தான் டாப்ல இருக்காங்க. ஆனா மேனேஜ்மெண்டா நாம தான் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும். நாம ஒரு ட்ரேடிங் கம்பெனி. நம்ம மெயின் ஃபோக்கஸே சேல்ஸ் தான். சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட பவர் இருக்கிறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. உனக்கு எது கூடவா தெரியாது? நம்ம ஃபாஸ்டா க்ரோ ஆகுறப்ப அது தப்பு இல்ல. ஆனா ட்ரேடிங் இப்ப அதோட பீக்கை ரீச் பண்ணிடுச்சு. வருஷம் வருஷம் ரெவன்யூ மட்டும் ட்ரில்லியனுக்கு போகுது. அதனால இப்ப மேனேஜ்மெண்ட் ரோல் தான் ரொம்ப முக்கியம். அதோட அவனுங்க சேல்ஸ்ல கை வைக்கிறானுங்க. இது ஒன்னும் சாதாரண தப்பு இல்ல. இது ஒரு ஸ்கேம். டேய் நிப்பாட்டு.
நிப்பாட்டுடா. இல்ல அவன் பேசட்டும், மேல சொல்லு. அந்த புரோக்கர் இருக்காங்கள, அவங்க கண்டிப்பா யாருக்கோ வேலை செய்யறாங்க, அதுவும் கம்பெனி உள்ளேயே யாருக்கோ வேலை செய்யறாங்க. ஒருவேளை எக்ஸிகியூட்டிவ் சீஃபா இருக்கலாம், இல்ல கம்பெனியோட சிஇஓவா இருக்கலாம். ஞாபகம் இருக்கா நாளைக்கு பிரசன்டேஷன்ல அந்த 3 கம்பெனியை பத்தி சொன்னல, நாம அவங்கள மட்டும் கட் பண்ணா வருஷத்துக்கு 300 மில்லியனை ப்ராஃபிட்டா பார்க்கலாம். இந்த பையன் சொல்றது உண்மைதானா? இங்க பாரு, இதுல யோசிக்க எதுவும் இல்ல. இப்ப டைரக்டர் தான் ஆக்டிங் சேர்மனே. இதுதான் நமக்கு கரெக்டான டைம். ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. டே பார்க்கே, நான் உனக்கு சொல்லிக்கிறேன், ஆனா இதால உனக்கு வேலை போகும்டா. இல்ல இவன் பண்ணுவான். என்ன சோடா புட்டி பண்ணுவல? அவன் உன்னை ஜால்ராவாயின்னு சொன்னான். நீ ஜால்ராவாய் இல்லன்னு ப்ரூவ் பண்ணு. ஆமா, நான் ஒன்னும் ஜால்ராவாயா இல்ல. இதுக்காக என்னோட உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இதை பண்றேன். நான் யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். பின்றியப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோடா புட்டி சொல்ல எம்டியும் ஓகே சொல்லிடுறாரு. சரி, நான் இப்பவே டைரக்டர் சாங்குக்கு நோட்டீஸ் அனுப்புறேன். கட் பண்ண 2 பேரும் வெளியே வர, வெளியே வந்த உடனே நம்ம மேனேஜரு மயக்கம் போட்டு விழ சரியான வெத்து வெட்டு. இதுக்கே மயங்கிட்டான். பாவம் அவரு எந்த வம்பு தும்புக்கும் போகாதவரு. அவரை போய் இதுல இழுத்து விட்டியே. இதுக்கு முன்னாடி அவரு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரு ஆடிட் டீம்ல இருந்தாரு. கம்பெனில நடந்த ஃப்ராட் தனத்தை அவரு தான் முதல்ல கண்டுபிடிச்சாரு. ஆனா அதுல இருந்து அவங்க தப்பிக்கணும்னு இவர பலிகாடா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓ, அதனாலதான் தலைவன் உஷாரா இருக்கானா? டேய், அவரு இப்ப வேலைக்கு வரதே ஆச்சரியம்டா. இந்த மாதிரி நடந்தா நீ வேலைக்கு வருவியா? இந்த சேர்மன் எதுக்கு அந்த முட்டாள காப்பாத்துறானே தெரியல. அவனே ஒரு வெத்து வெட்டு, ஆனா அவனுக்காக இவரு எல்லாத்தையும் பண்ணுவாரு. அந்த கிழவன் சரியான லூசு. அவன் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு உதவியே பண்ண மாட்டான். ஏமா என்னதான் இருந்தாலும் அவரு இந்த கம்பெனியோட பாஸ்மா. ஏமா கேசி ரொம்ப கோவப்படுற? மேனேஜரு, ஏன் ரெஸ்ட் எடுக்காம வெளியே வந்துட்டீங்க? ரெஸ்ட் எல்லாம் எடுக்க வேணாம், எல்லாம் இவனாலதாமா. அவன் எனக்கு என்ன கொடுத்தானே தெரியல. அவன் கூட இருக்கும்போது நான் பைத்திய மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுறேன். விடு பாத்துக்கலாம். நாமெல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்க. போய் நிம்மதியா தூங்கு. டேய், அவர் மேல இருந்து கையெடுறா. அப்ப நம்ம தலைவனுக்கு போன் வர. ஹலோ, யார் பேசுறது? உஜின், நீதானப்பா? என்ன போன் நம்பரை மாத்திட்டியா? ஆமா, நீங்க யாரு? உஜின், போன் நம்பரை மாத்தனா சொல்லிருக்கலாம்ல. நான் இப்பதான் நியூஸ்ல பார்த்தேன், நீ சிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டியா? நான் தான் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி உன் நம்பரை கேட்டேன். உன் பாட்டி காணாம போயிட்டாங்கப்பா. பாட்டியா? எந்த பாட்டி? ஓ, அந்த பையனுக்கு ஒரு பாட்டி இருக்கால. இங்க பாருங்க, நான் இப்ப பிஸியா இருக்கேன். டேய், நீ ஊஜின் தானே? உன் பாட்டி காணாம போயிட்டாங்க சொல்ற, பிஸியா இருக்கன்னு சொல்ற. சரி, புரியுது. போலீஸுக்கு கால் பண்ணுங்க. எதுக்கு எனக்கு பண்றீங்க? டேய், நீ உங்க பேரண்டா? என்னடா இப்படி பேசுற? உன்னை பக்கதான் அவங்க அங்க வந்திருக்காங்க. ஆமா, அந்த நியூஸ பார்த்த உடனே உன் கம்பெனிக்கு போறேன்னு சொன்னாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட்ல அவங்க இருக்காங்களான்னு பாரு. ஹலோ, நான் பிஸியா இருக்கேன். அப்ப நம்ம சோடா புட்டி தலைவன் முதுகுலையே தட்ட, யோ, எதுக்கு என்ன அடிச்ச? உன் பாட்டி காணோம்னு சொல்றாங்க, நீ என்னடா பிஸியா இருக்குன்னு சொல்ற? இங்க ஒரு வேலையும் இல்ல, போய் அவங்கள பாரு. கட் பண்ண தலைவன் கிளம்ப. என்ன, ஒரு வண்டியும் நிக்க மாட்டுது. இப்ப என்ன பண்றது? நான் போய் அவங்க கிட்ட பேசினா நான் வேற இல்லன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே, மாட்டிப்பேனே. இப்ப நான் மாட்டக்கூடாது. அட, இவனுங்க வேற நிப்பாட்டாமலே போறானுங்க. டே ஃப்ராடே, நான் உன்னை டிராப் பண்ணவா? ஹேய், வேலைக்கு வந்தா வேலைய பார்க்கணும். எப்ப பார்த்தாலும் ஓபி அடிச்சுக்கிட்டே இருக்க. நீ என்ன லூசாடா? வந்து கார்ல ஏறு. நான் எதுக்கு இவன் கூட சேர்ந்தேனே தெரியல. எப்ப பார்த்தாலும் லபா 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 லபான்னு பேசிட்டு இருக்கான். கார்ல வந்து உட்காருடா. ஏய், நீ என்னம்மா இப்படி பேசுற? ஒண்ணுன்னா அடக்கு உடக்கமா பேசணுமா? இப்ப நீ வரியா இல்லையா? சரி வரேன். கட் பண்ணா மூத்தவனை காட்ட. எம்டி கோவா நோட்டீஸ் அனுப்புனாரா? ஆமா, நம்ம கூட சண்டை போடணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க போல. இத பண்ணது உங்க தங்கச்சின்னு நினைக்கிறேன். அவளுக்கு தான் அந்த கள்ள பணத்தை பத்தி தெரியும். இனிமே பணத்தை அந்த ஃபாரின் அக்கௌண்ட்ல வைக்க வேணாம். உடனே அதை சேஞ்ச் பண்ணிருங்க. கண்டிப்பா அதை பண்ணிதான் ஆகணுமா? சீக்கிரமா பண்ணா பிரச்சனை இல்ல. சரி, உடனே பண்ணிருங்க. ஆனா எது பண்றதா இருந்தாலும் கிளீனா பண்ணுங்க. நமக்கு எதிரா எந்த எவிடன்ஸும் இருக்க கூடாது. நான் பாத்துக்கிறேன். அப்ப நம்ம மூத்தவனுக்கு கால் வருது. நாங்க தான் வந்துகிட்டு இருக்கேன். பாவம் போனதும் அந்த ஆளு யாருக்கோ மெசேஜ் பண்றான். நீங்க சொன்ன மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் அந்த ஃபண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டான். கட் பண்ணா நம்ம மூத்தவனோட மாமனார் வீட்டை கட்டுறாங்க. இவங்க வந்து நம்ம சேர்மனோட சிஎஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு போட்டி கம்பெனி. உன் புருஷன் டைமை கீப் அப் பண்ண மாட்டானா? ஆனா அவன் அப்பா அப்படி இல்ல, டைமுக்கு வருவான். அவன் முட்டாளா இருந்ததால தானப்பா அவங்க குடும்பத்துக்குள்ள போக முடிஞ்சது. ஆனா இந்த மாதிரி அவன் இருந்தானா சேர்மன் ஆன பிறகு நமக்கு அவன் யூஸ்ஃபுல்லா இருக்க மாட்டான். நீங்க கவலைப்படாதீங்கப்பா. சிஎஸ் ஓட மருமகளா இருக்கிறத விட நான் டாகாவோட பொண்ணா இருக்கிறது தான் பெருமைப்படுறேன். டாகானா இவங்க கம்பெனியோட பேரு. அப்ப நம்ம மூத்தவன் அங்க வரான். என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். பரவாயில்ல, வந்துட்டியே, வந்து உட்காரு. எப்படி இருக்கீங்க மாமா? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். கம்பெனில ஏதாவது ப்ராப்ளமா? அப்படிலாம் இல்லையே. நம்ம பிளான் படி டாகாவை கம்பெனியோட ஜாயின் பண்ண வைக்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். உன் தங்கச்சி கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவளை பத்தி கவலைப்பட வேணாம் மாமா. அவளுக்கு எந்த தகுதியும் இல்ல. அப்பாவோட எல்லா ஷேர்ஸும் எனக்கு மட்டும் தான் வரும். இப்ப நான் கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா மொத்த போர்டு மெம்பரும் என் கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி மூத்தவன் சொல்ல, சரி, இன்ஜினோட மேயரை உனக்கு தெரியுமா? அவரு எனக்கு
எனக்கு ஃப்ரெண்டு தான்ப்பா, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட பொண்ணு சொல்ல, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் மாமா, அந்த சின்னவளால என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மூத்தவன் சொல்ல, அப்படின்னா நீ என் மாப்பிள்ளையா இருக்க தகுதியானவன் தான். கட் பண்ண ரெண்டு பேரும் வீட்டுக்கு போக, சீக்கிரமா நம்ம ரெண்டு கம்பெனியும் ஒன்னாக்கணும், அப்பதான் கொரியாவிலே நாம தான் டாப்ல இருப்போம். ஆனா சின்னவளை அவளை லேசா விட முடியாதுல, நீ அவளை பத்தி கவலைப்படாத, அவளுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்லையே, எனக்கு தான் என்னோட மாமா இருக்காரே, அவரோட சப்போர்ட் இருக்கிற வரைக்கும் நான் தான் இங்க ராஜா. அதுவும் உண்மைதான். சரி கிளம்பலாமா? அப்பா அவங்கள யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம சின்னவளோட ஆளுதான். சரியான ஃப்ராடுக்காரன், தலையாட்டி பொம்மை. டக்குன்னு தலையாட்டுறான் பாரு. கட்சி தவிடுதல இவன் தான் நம்பர் 1 இருப்பான். அப்பா இப்ப எப்படி இருக்காரு? நார்மல் ஆயிருவாரா? இல்ல அவரு கோமால தான் இருக்காரு. இப்ப அவரு முழிக்க மாட்டாரு. ஏதாவது பண்ணி அவரு எழுப்ப பாரு. ஆனா டக்குன்னு அவரு குணமாக கூடாது. நான் சொல்ற இடத்துல அவரு எழுந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல, அப்ப நீ அவரை காப்பாத்த போறியா? அன்னைக்கு அவரை கொல்ல சொன்ன. ஆரம்பத்துல நான் அவரை கொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப பிளான மாத்திக்கிட்டேன். இந்த சண்டையில நான் வின் பண்ணி ஆகணும். அதுக்கு அந்த கிழவனோட சப்போர்ட் வேணும். அப்பாவோட கண்ட்ரோல் என் கையில இருக்கணும். அப்பதான் டாகாவோட கம்பெனியை நம்மளால வீழ்த்த முடியும். ஏன்னா அவன் டாகாவோட சப்போர்ட்ல சேர்மனாக வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆனா நீ சந்தோஷப்படுவியா அப்படிங்கிற மாதிரி சின்னவ கேட்க, அதுக்கு டாக்டர் சொல்றாரு, நான் என்ன பண்றது, என்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டேன். போன வாட்டி பண்ண மாதிரிலாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுவும் தப்பெல்லாம் ஓ மேலதான். நாம பண்ணது மட்டும் யாருக்காவது தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? இங்க பாரு டார்லிங், உனக்கு என் மேல அக்கறை இல்லையா? கம்பெனியை டெவலப் பண்றதுக்காக அப்பா என்கிட்ட கொடுத்த கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டை டாப்புக்கு கொண்டு வரணும்னு நான் என் குழந்தை கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணல. உன் கூட நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணல. இந்த போட்டிக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். எதுக்காக நான் பண்றேன்னு நினைக்கிறேன்? எல்லாம் நமக்காக, நம்ம ஃபியூச்சருக்காக. ஆனா இப்ப எனக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. ஆனா அப்பவும் நான் கிவ் அப் பண்ண மாட்டேன். சோ நீ எனக்கு சப்போர்ட் ஆனு, அது மட்டும் எனக்கு போதும். ஏன்னா உனக்காகவும் நம்ம குழந்தைக்காகவும் தான் நான் இதை பண்றேன். எனக்கு தெரியும். ஆனா எவ்வளவு நாள்? கவலைப்படாத, கிட்டத்தட்ட நம்ம டார்கெட்டை நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்பா என் அண்ணனை விட என்னதான் நம்புறாரு. அது உனக்கே நல்லா தெரியும். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவதானே? நான் சொல்லும் போது நீ பண்ணணும். என்ன சொன்னாலும் நீ பண்ணுவதானே? சரி நான் பண்றேன். ஆனா கண்டிப்பா நீ இதை பண்ணிதான் ஆகணுமா? கண்டிப்பா பண்ணணும் டார்லிங். ஏன்னா இது நம்ம நல்லதுக்காக நான் பண்றேன். சோ அதனால அப்பாவை யாரும் பார்க்க கூடாது. நம்மள தவிர வேற யாரும் பார்க்க கூடாது. அந்த மாதிரி பண்ணிரு. சரி யோ கிழவா, உன்னால சாக முடியாது. நீ எப்போ சாகணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வெளியே வர, மேடம் மேனேஜ்மெண்ட் டீமோட எம்டி இருக்காருல்ல, அவரு டைரக்டர் சாங்குக்கு எதிராக ரிப்போர்ட் பண்ணிருக்காரு. அப்படின்னா என் அண்ணனுக்கு ஹாப் அடிச்சிட்டாங்களா? பார்க்கலாம் அவன் எப்படி இதை சமாளிக்க போறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவ போக, கட் பண்ணா நம்ம ஹீரோவை கட்ட அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வரான். ஆமாங்க, அவங்க பாட்டியை தேடிதான். இந்த கிழவி எங்கதான் இருப்பா? அவ எதுக்கு இப்ப இங்க வந்தா? ஹேய் நீ பேரன் தானே? அவங்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. என்கிட்ட அவங்க நம்பர் இல்லையே. நம்பர் இல்லையா? சரி போட்டோ இருக்கா? அவங்க பார்க்க எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு காட்டு. என்கிட்ட போட்டோவும் இல்ல. நிஜமா அவங்க உன் பாட்டி தானா? அது வந்துமா உனக்கு சொன்னா புரியாதுமா. அப்ப நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிடு. நீங்க ஊஜின் தானே? உங்க பாட்டி உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவ என் பேரன் இல்ல, அவன் வேற யாரோ. ஓ இவங்க தான் பாட்டியா? ஹலோ பாட்டி எப்படி இருக்கீங்க? அவங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியல. அவங்களுக்கு தானடா மெமரி லாஸ். உனக்கு இல்லையே, மறந்துட்டியா? யூனிஃபார்ம் போட்டுட்டு போ, அப்பதான் உங்களுக்கு நீ யாருன்னு ஞாபகம் இருக்கும். மெமரி லாஸா? சரி சரி நான் பாத்துக்கிறேன். டேய் தம்பி இங்க வாடா. என்னையா? ஆமா உனதான், வாடா. என்ன சார்? உன்னோட யூனிஃபார்ம கைட்டி கொடு. இந்த காசை வச்சுக்கோ. இதை வச்சு வேற யூனிஃபார்ம் வாங்கிக்கோ. என்னடா இப்படி நாருது? இதை தோற்று எவ்வளவு நாள்டா ஆகுது? பாட்டி நான் வந்துட்டேன். ஆஹா இப்பதான் என் பேர வந்திருக்கான். எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா? எங்கடா போன? நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் பாட்டி. சரி இன்னைக்கு மேட்ச் எப்படி போச்சு? நீ ஜெயிச்சல? எவ்வளவு கோல் போட்ட? 2 கோல். இல்ல 3 கோல் போட்டியா? ஐயோ நீ வேற லெவலு. வா பாட்டி உனக்கு ஒரு முத்தா கொடுக்குறேன். ஹே பாட்டி என்ன பண்ற? நான் கோலே போடல, என்ன விடு. அதனால இல்ல, நீ எப்பவும் கியூட்டானவன் தான். கோல் போடலன்னா பரவாயில்ல, நான் உனக்கு ஒரு முத்தா கொடுக்குறேன். ஹே பாட்டி என்ன விடு. என்னமா நீ பாத்துக்கிட்டு இருக்க? வண்டி எடுமா. நான் என்ன உனக்கு டிரைவரா? ஏண்டா ஒரு முத்தம் தானே, கொடுத்துட்டு வாடா. அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல வண்டி எடு. கட் பண்ண அவங்க 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கோம்? அவங்கள அவங்க இடத்துக்கு அனுப்பிடலாம். இந்த இடம்லாம் அவங்களுக்கு செட் ஆகாது. டேய் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, என்ன ப்ராப்ளம்னு செக் பண்ணலாம். மேடம் அவங்களோட பாடியை ஃபுல்லா செக்அப் பண்ணுங்க. என்னாச்சுன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லுங்க. பில்லை இவன் பே பண்ணிடுவான். என்ன நான் பே பண்ணணுமா? ஏண்டா என் அப்பாவோட காசு தான் உங்ககிட்ட இருக்குல்ல, பே பண்ணு. சொன்னாலும் சொல்லனாலும் அந்த காசு என்னோட தாண்டி. என்னடா சொன்ன? ஒண்ணும் இல்ல, உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குடா. ஏன்? உன் பாட்டிய பாத்தியா? உன்னை பார்த்ததுல இருந்தே உன் கையை அவங்க விடவே இல்ல. இப்படி ஒரு பாட்டி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அட இந்த கிளவி வேற. ஏய் கைய விடு. விடமாட்டாளே. அப்ப தலைவிக்கு அவ அப்பாவோட ஞாபகம் வருது. அவளை சின்ன வயசுல அவ அம்மா விட்டு பிரிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை நினைச்சு அவ ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கு உங்களை பிடிக்கலப்பா, சத்தியமா சொல்றேன், எனக்கு உங்களை பிடிக்கல. அவர் ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்படி பண்ண இருக்கலாமா?
ஒரு வளர்ந்த 2 பேர்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த அப்படி பண்ணிருக்கலாமே. எந்த அப்பாவுக்கு தான் தான் பொண்ணை வெளிநாட்டுக்கு அனுப்புறது பிடிக்கும்? உலகத்துல எந்த அப்பாவும் தான் பொண்ணை அப்படி நடத்த மாட்டாருமா. ஏண்டா நீ எதுக்கு அவருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற? ஏன் உனக்கு ஏதாவது பொண்ணு இருக்கா? நீயும் இதே மாதிரி பண்ணியா? சரி நீ ஏன் வீட்டுக்கு போகல? எதுக்கு என் பின்னாடியே வர? நான் தான் சொன்னல ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன்னு. ஓ உன் அப்பானியா? சரி நாங்க சேர்மனை போய் பார்க்கலாமா? கட் பண்ண 2 பேரும் சேர்மனை போய் பார்க்க தலைவி அவரை பார்த்து வருத்தப்படுறா. என்னதான் கோவம் இருந்தாலும் அப்பா வச்சு உண்மையிலே அவர் மேல இவ தான் பாசமா இருக்கா. அந்த 2 பேரும் இல்ல. ஏன்னா அந்த 2 பேரு சொத்துக்காக அவர் கொலை பண்ணவே போயிட்டாங்க. நான் அவரை செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவருக்கு பிரச்சனை இல்ல. சரி டெய்லி அவரை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இரு. அதோட அவரை யார் பார்க்க வராங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கு தினமும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணு. முக்கியமா அந்த டாக்டரை க்ளோஸா வாட்ச் பண்ணு. ஏதாவது நடந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. கண்டிப்பா சார். அப்புறம் சேர்மனோட ரூம்ல நீங்க சொன்ன மாதிரி கேமராவை ஃபிட் பண்ணிட்டேன். அது அந்த எக்கோ மானிட்டரோட சிங்க் ஆயிருக்கு. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்க அது வழியா இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உடனே தலைவன் அதை பார்த்தா நம்ம தலைவி ரொம்ப வருத்தப்படுறா. சரி அவளுக்கு இதை பத்தி தெரிய வேணாம். அதோட அவரை பார்க்க அவ வந்தா அலோ பண்ணுங்க. சரிங்க சார். இந்த பணத்தை வச்சுக்கோ. அத நம்ம தலைவி பாக்குறா. அதோட என் பாட்டி இருக்காங்களே அவங்களையும் பாத்துக்கோ. கண்டிப்பா சார். இவ்வளவு பணத்தை கொடுத்தா யாரு தான் பார்க்காம இருப்பாங்க. காட் பண்ண நம்ம தலைவி வெளியே வர. சரி கிளம்பலாமா? நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். அவர் இவரை சீக்கிரமா முழுக்க வச்சிருவாரு. ஏதோ உன் காசுல பண்ற மாதிரி சீனா போடுற. எல்லாமே என் அப்பாவோட காசுல தானே பண்ற. சரி உன்னோட அடுத்த பிளான் என்ன? இப்பதானே பாமா வச்சிருக்கோம். ஆனா பாமா வச்சது முக்கியம் இல்ல, அதை பத்த வைக்கணும். சோ டீம் ரெடி பண்ணுவோமா? கட் பண்ணா நம்ம தலைவனோட டீமை கட்ட. என்னையா சொல்ற? அந்த வெண்டாரோட இடத்துக்கு போய் ஆடிட் பண்ணுமா? நாம அவங்களோட வேர் ஹவுஸ செக் பண்ணதான் எல்லா கணக்கும் சரியா இருக்கான்னு செக் பண்ண முடியும். எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல தான் நாம போகணும். இல்ல இங்க நான் தானே உனக்கு பாஸ், இல்ல நீ எனக்கு பாஸா? ஐயே நீ செட் ஆக மாட்ட. நான் பேசாம டீம் 3 கிட்ட இந்த வேலையை கொடுத்துருவா. அவங்க நம்மளை விட ஒரு படி தான் கீழே இருக்காங்க. நான் இப்பவே அவங்களுக்கு உதவி பண்ணா அவங்க முதல் இடத்துக்கு வந்துருவாங்க. சரி சரி நாங்க முதல்ல எங்க போகணும்? யூஜின் கம்பெனிக்கு போ. கட் பண்ணா அவங்க யூஜின் கம்பெனிக்கு வர. நீங்க பண்றது அராஜகம். ஒரு லிமிட் இருக்குங்க. எங்க அக்கௌண்ட் எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? நீங்க ஒன்னும் சேல்ஸ் டீம் இல்லையே தம்பி. நாங்க தான் மேனேஜ்மெண்ட் டீமே. எந்த ப்ராடக்ட வாங்குறது, அது எப்படி இருக்குன்னு பாக்குறது, ஸ்டாக்க செக் பண்றது எல்லாமே எங்க வேலை. சேல்ஸ் டீமோட வேலை குடுக்குற பொருளை போய் விக்கிறது தான். நாங்க ஸ்டாக்க செக் பண்ணிட்டு கிளம்புறோம். அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க செக் பண்ணணும்னு சொன்னா செக் பண்ணணுமா? எங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாதுப்பா. டைரக்டர் கிட்ட சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஒழுங்கா வழிய விடு. சார் என்னால ஓபன் பண்ண முடியாது சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நான் ஓபன் பண்ண சொன்னா ஓபன் பண்ணு. அதுதான் உன்னோட வேலை. சார் முடியாது சார். பிரச்சனை பெருசாயிரும். புரிஞ்சுக்கோங்க. அட ஆமால. சரிப்பா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போக ட்ரை பண்ண இவங்களும் அவங்கள தடுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களே மீறி உள்ள போய் ஸ்டாக் அவங்க செக் பண்றாங்க. என்ன பண்றது? எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. அவங்க கொடுத்த டேட்டா படி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒரு ஸ்டாக்கையும் விட்டுறாதீங்க. எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருக்கிற ஸ்டாக்க செக் பண்ண. சரி அந்த 2 பேரும் எங்க? நம்மள எங்க போக சொல்லிட்டு அந்த 2 பேரும் எங்க போய் ஊர் சுத்துறாங்க. அப்ப அதே நேரத்துல அந்த இன்வென்டரியோட ஆள் ஒருத்த யாருக்கும் போன் பண்றான். டைரக்டர் சாங் இங்க ஒரு பிரச்சனை. டேய் அவன் கால் பண்றான்டா. இதோட 5 வாட்டி கால் பண்ணிட்டான். போன் எடுத்து என்னன்னு பேசு. நாம அங்க போறது முக்கியம் இல்ல. இங்க ஒருத்தன் இப்ப வெளியே வருவான். அவனை ஃபாலோ பண்றதா முக்கியம். அத வந்துட்டான் பாரு என் செல்ல குட்டி. டேய் ஏண்டா கத்துற? ஏய் மறைஞ்சிக்கோ. இவரு டைரக்டர் சாங்கால? ஆமா இவன் தான் உன் அண்ணனோட கள்ள பணத்தை ஹேண்டில் பண்றவன். இப்போ இவன் எங்க போறான்னு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போலாம். உடனே நம்ம டீம் அவனை ஃபாலோ பண்ண கட் பண்ணா நம்ம மூத்தவனை காட்டுறாங்க. சரி அந்த பிரச்சனையை விடு. டைரக்டர் சாங் ஏதாவது சொன்னாரா? மேனேஜ்மெண்ட் டீம் அங்க வந்ததும் டைரக்டர் சாங்குக்கு கால் பண்ணிருக்காங்க. ஆனா அவரு போனை எடுக்க மாட்டாரு. சரி அவரு விடு. எம்டி குவானுக்கு கால் பண்ணி இந்த பிரச்சனையை உடனே ஸ்டாப் பண்ண சொல்லு. இப்போ எதுக்கு அவர் தேவையில்லாம இத பண்ணிட்டு இருக்காரு? கட் பண்ண நம்ம டீமை காட்டுறாங்க. ஆமா இப்போ அவன் எங்க போறான்? எனக்கு எப்படி தெரியும்? ஃபாலோ பண்றோம்ல பார்க்கலாம் அவன் எங்க போறான்னு. இது அவனோட வீடா? இல்ல இது அவனோட வீடு இல்ல. இது டாகா குரூப்போட சேர்மன் நாவோட வீடு. டைரக்டர் சாங் எதுக்கு அவரோட வீட்டுக்கு வந்திருக்காரு? உனக்கு இன்னுமா புரியல? இந்த டைரக்டர் சாங் அந்த சேர்மன் நாவோட ஆளு. அந்த சேர்மன் வேற யாரும் இல்ல, உன் அண்ணனோட மாமனாரு. அந்த கிழட்டு நரிக்கு சிஎஸ் வேணும் போல. சேர்மன் நான் தன்னோட மருமகனை வச்சு சிஎஸ் ஆட்டைய போட பாக்குறாரா? உன் அண்ணன் ஒன்னும் அவ்வளவு ஒருத்தர் இல்ல. அவனை ஒரு பப்பாட்டா வச்சு சிஎஸ் டேக் ஓவர் பண்ண பாக்குறான் அந்த கிழட்டு நரி. ஐயோயோ ரொம்ப மோசமான ஆளுங்களா இருக்காங்களே. நாம அந்த டைரக்டர் சாங்க வச்சு கம்பெனியோட பணத்தை மூத்தவன் ஆட்டைய போட்டான். அதனாலதான் சேர்மனை கொலை பார்த்தான்னு நம்ம சொன்னா டாகா சேர்மன் இந்த பிரச்சனையை விட்டு விலகிரு வரல. நாம அதை பண்ண இங்க வரல. நாம அந்த பணத்தை ஆட்டைய போட போறோம். எனது நாம இப்ப அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டா யாரு சேர்மன் ஆகுறது? உன் அண்ணன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். அதோட எனக்கு கொலை பார்த்திருக்கான். ஏன் அந்த குந்தா
இந்திராணியும் என்ன கொலை பார்த்தா 2 பேரையும் நான் விட மாட்டேன். 2 பேரையும் இந்த கம்பெனியை விட்டு வெளியே தள்ள போறேன். அதுக்கு நமக்கு தேவை அந்த கள்ளப்பணம். அந்த கள்ளப்பணத்தை வச்சுதான் நான் சிஎஸ் ஒரு கலக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப அந்த ஆளு வெளியே வரான். அவன் வந்துட்டான் பாரு, அவனை ஃபாலோ பண்ணு. அவன் இன்னைக்கு ஏதோ ஒண்ணு பெருசா பண்ண போறான். சீக்கிரம் போ. அவன் போறான் பாரு. உடனே நம்ம டீம் அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போக கட் பண்ணா நம்ம முந்த அவனை காட்டுறாங்க. அவரு கால் எடுத்தாரா இல்லையா, போனை எடுக்க மாட்டாரு. அதோட அவரோட வீட்டுல இப்ப யாரும் இல்ல, காலி பண்ணி போயிட்டாருன்னு சொல்றாங்க. ஐயோ, நான் நேத்து தான் அவங்க கிட்ட ஃபாரின் அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்த சொன்னேன். உடனே அவன் தன்னோட அக்கௌண்ட் செக் பண்ண அதுல ஒத்த பைசா கூட இல்ல. ஐயோ, அவன் எல்லா பணத்தையும் ஆட்டைய போட்டான். இப்ப அவன் எங்க இருக்கான்? உடனே அவனோட ஆளுங்களை வர வச்சு அந்த டைரக்டரை தேட சொல்லி ஆளுங்களை அனுப்புறான். இப்போ இந்த விஷயம் சின்னவளுக்கு தெரிய வர இதுல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே. ஒரு சாதாரண டைரக்டரால இத பண்ண முடியுமா? அவனோட பேக்ரவுண்ட செக் பண்ணு. அவனுக்கும் டாகா குரூப்புக்கும் ஏதாவது லிங்க் இருக்கான்னு பாரு. சரி மேடம். சரி, அந்த டைரக்டர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு? அந்த நிலக்கரி ப்ராஜெக்ட். ஓ, அந்த ப்ராஜெக்டா? என் அண்ணன் அதை பத்தி தான் அடிக்கடி பேசுவான். அந்த ப்ராஜெக்ட் மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா கம்பெனியோட சேர்மன் அவன் தானே சொல்லுவான். சரி, உடனே எல்லாரையும் வர சொல்லு, நாம நம்மளோட அடுத்த கட்டத்தை செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி சின்னவ சொல்ல கட் பண்ணா அந்த டைரக்டர் இருக்காருல, அவரு யாரோ போய் பாக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, அவரோட ஒய்ஃப் தான். நீங்க இங்க இருக்க வேணாம், உடனே சைனாக்கு போங்க. ஏங்க இப்ப எதுவும் கேட்காத, நீ உடனே கிளம்பு, டைம் இல்ல, சீக்கிரம் போ, இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்கள போக சொல்ல, இப்ப அவங்க போன பிறகு அப்ப யாரும் அங்க வராங்க. அதுவும் அந்த டைரக்டரோட காரை இடிக்கிற மாதிரியே வர கட் பண்ணா அந்த டைரக்டர் நம்ம மூத்தவன் இருக்கால, அவனோட மாமனார் இடத்துல இருக்கான். பல நாள் கனவு, நான் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். சரி, அந்த பணம் இப்ப எதுல இருக்கு? அத இந்த அக்கௌண்ட்ல தான் வச்சிருக்கேன். அதோட பாஸ்வேர்ட் இதுல இருக்கு. இத போட்டு அந்த அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு டக்குன்னு மாத்திக்கலாம். டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கா, எவ்வளவு பெரிய பணத்தை கண்ணு மிக்கிற நேரத்துல ஆட்டைய போட முடியும். சரி, நீ இனிமே இங்க இருக்க வேணாம், கிளம்பு. நான் சொல்ற வரைக்கும் நீ வெளியே வரத சிஎஸ் நம்ம கையில வரட்டும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல பொசிஷனை நான் தரேன். உனக்கு நான் பணம் கொடுக்கறேன், அதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவரோட பணத்தை அந்த கார்ல வைக்க இப்ப அவரு கிளம்பி போறாரு. ஆனா கொஞ்சம் தூரம் போனதும் அந்த கார் பிளாஸ்ட் ஆக அதை நம்ம தலைவியும் பார்த்துட்டு இருக்க. இந்த அளவுக்கு அவர் போவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீயே எதிர்பார்க்கலையே, அப்ப இவன் எப்படி அந்த எதிர்பார்த்திருப்பான்? பார்த்தா அந்த ஆளு இன்னும் உயிரோட தான் இருக்கான். கட் பண்ண பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவனோட ஒய்ஃப் போன பிறகு ஒரு கார் மோதுற மாதிரி வரும்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் தான். நீ அந்த இன்டர்ன் தானே? அந்த மூத்தவன் இப்ப உன்னை தேடிட்டு இருக்கான். அப்புறம் அந்த டாகா கம்பெனியோட சேர்மன் நான் இருக்காருல்ல, அவர் ஒன்னும் நல்லவர் இல்ல. அவரு உன்னை உயிரோட விட மாட்டாரு. என்ன உளறிட்டு இருக்க? நான் எவ்வளவு விசுவாசமானவனு தெரியுமா? அவர் கூட ரொம்ப நாளா நான் இருக்கேன். தம்பி, கொஞ்சம் பொறுப்பா. நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா நான் சொல்றத கேளு. சேர்மன் கிட்ட நீ அந்த கள்ள பணத்தை கொடுக்கும் போது அதோட ஆக்சஸ் கோட மட்டும் நீயே வச்சுக்கோ, வேற கோட கொடு. அப்படி நான் பண்ணா எனக்கு கொன்னுருவாரு. டேய், நீ கொடுத்தாலும் சாக தான் போற, அதனால அந்த பணத்தை டக்குன்னு கொடுத்துறாத. எப்படியும் நீ சாக போற, அதனால என்ன நம்பு. ஒரிஜினல் கோட கொடுக்காத, வேற கோட கொடு. ஒருவேளை நான் சொன்னது நடக்கலனா கோடு மாறி போச்சுன்னு சொல்லி அவர்கிட்ட உண்மையான கோட கொடுத்துடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிருப்பான். இவனும் சேர்மனை பார்த்து வேற கோட தான் கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த பணத்தை எடுத்துட்டு அந்த காரை எடுத்துட்டு கிளம்பிருப்பான். அப்ப அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து அந்த காரை ஓபன் பண்ணி பாக்குறான். அந்த சூட்கேஸ்ல பணம் தான் இருக்கு, ஆனா பணத்தை எடுத்து பார்த்தா அதுல பாம் இருக்கு. உடனே அவன் அந்த இடத்தை விட்டு வேகமா ஓடி போறான். அப்பதான் அந்த காரு வெடிச்சிருக்கு. இப்பவாது என்ன நம்புறியா? இப்ப நீ உயிரோட இருக்கணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு எடுக்கணும். அப்புறம் கம்பெனியை சுத்தி நிறைய கடன் இருக்கு, அந்த கடனை இதை வச்சுதான் நான் அடைக்க போறேன். என்னாச்சு, தரமாட்டியா? நீ உசுரோட இருக்குன்னு தெரிஞ்சதும் இந்த பணத்தை ஹார்ட்டே போடணும்னு நினைக்கிறியா? அந்த மாதிரி என்ன இருந்தா விட்டுரு, இல்ல நான் சேர்மனுக்கு கால் பண்ணுவேன். நான் கால் பண்ணி சொன்னா அவரு உன்னை உயிரோட விடுவாரா? இல்ல அப்படி பண்ணாத, நான் எல்லாத்தையும் கொடுத்துடுறேன், எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, எனக்கு எதுவும் வேணாம். இந்தா, நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன் இல்ல, இந்த பணத்தை வச்சுக்கோ, இதை வச்சு உன் லைஃப பாத்துக்கோ. உன்கிட்ட எப்படி இவ்வளவு பணம்? அதெல்லாம் நீ கேட்காத, கொடுத்த பணத்தை வாங்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிரு. யாரு கணக்கும் படாத மாதிரி ஒரு இடத்துல வாழ்ந்துக்கோ. சரி, அந்த QR கோட என்கிட்ட கொடு. இந்தாங்க, இதுதான் அந்த ஒரிஜினல் QR கோடு. இதுல இருக்கிற பாஸ்வேர்டையும் ஐடியும் போட்டீங்கன்னா அந்த பணத்தை உங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கார்டை கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போக, இப்போவாது என்ன நம்புறியா? ரொம்ப பயங்கரமா இருக்கு, என்னால இதை நம்பவே முடியல. இது உண்மைதானா? கண்ணு, இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான். நான் உங்க அப்பாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், அந்த 2 பேரையும் CS விட்டு துரத்துவேன்னு. நீயும் நானும் சேர்ந்து CS நம்ம கைக்கு கொண்டு வரலாமா? என்ன இப்ப என் டீம்ல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் மாசா சிரிக்க இந்த எபிசோட் மாசா முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம்.